நண்பர்களுக்கு வணக்கம். நான் இப்போது டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு காலத்தில் டிரைவர் ஜாப்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தவன் தான் நான். ஆனால் இப்போ கடைசியில் அதுதான் என்னை காப்பாற்றுது. நான் 2002ல் சென்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே ஆனேன். ஆகும்போது என்னோடய வயசு 17. 17 வயசில் நான் சென்னைக்கு வந்தோடனே ஒரு ஆஃபீஸர் வீட்டில் வீட்டு வேலைக்கு என்னை சேர்த்துக்கினாங்க. நீங்கள் ஒரு 2 வருஷம் வீட்டு வேலை பாருங்கள், அப்புறம் உங்களை நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பியூன் வேலை எதனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு நைட்டும் பகலும் வேலை பார்ப்பேன். அப்போது ஒரு 1200 ருபீஸ் கொடுப்பாங்க. அன்றைக்கி என்னாச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு சரியான பசி, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்தளவு பசியில் நான் அழுதுட்டேன். அந்தளவுக்கு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்போது சின்ன வயசில் 10வது முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ரோட்டில் போனேன்னா அந்த ரோட்டில் தான் போவேன். திரும்பி வேறு சந்து பூந்துட்டுன்னா எனக்கு அப்போல்லாம் சுத்தமாக வழியே தெரியாது. அந்தளவுக்கு நான் சின்ன பையனாக வந்தேன். கிராமத்துலேருந்து தான் வந்தேன். அப்போ அவங்க ஒரு 2 இயர்ஸ் அவங்க வீட்டில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையில் ஒரு 7 போனேன்னா நைட்டு ஒரு 10 தான் வீட்டிலேருந்து வெளியிலேயே வர முடியும். அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க வீட்டிலலாம் பார்க்கும்போது டிரைவருங்க இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. ஃபுல் டே அவங்களுக்கு லீவ் கேட்டாலும் ஒரு சில டைமில் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது யோசிப்பேன், நம்ம இது மாதிரி டிரைவராக போயிட்டோம்னா கடைசியில் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் யோசித்தவன் தான் நானும். ஆனால் இப்போது கடைசியில் அந்த டிரைவர் வேலை தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நாளில் அவரும் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனவுடனே அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நான் வெளியில் சரி ஓகே, அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வேறு ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு டைமிங் கிடச்சிது. ஒரு 9 to 6 அது மாதிரி எனக்கு ஜாப் கிடச்சிது. அந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல ஜாப்பும் கிடச்சிது. அப்புறம் இப்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபேமிலி ஆனவுடனே அப்போதைக்கு அது கரெக்டாக இருந்தது. சேலரி வர்றது, செலவு பண்ணுறது, படிக்க அது இதுன்னு நம்ம தனியாக இருக்கும்போது வேறு வீட்டுக்கு வெறும் 1000 கொடுப்பேன். அந்த டைமில் சொல்கிறேன். அந்த டைமில் ஒரு 1000 கொடுப்பேன். அந்த இருக்கிற காசை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே சுச்சுவேஷன் ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, அதே சுச்சுவேஷன் ஃபேமிலி ஆனவுடனே எனக்கு ஒரு டைம் வந்தது. குழந்தைக்கு கூட எதுவுமே பண்ண முடியாத நிலமை, ஃபீஸ் கட்ட முடியல, லோன் கட்ட முடியல. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது எனக்கு வாரத்தில் ஒரு 500 கிடைச்சா கூட போதும், 1000 கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டிரைவர் வேலையை செலக்ட் பண்ணேன். அது வரைக்கும் நான் இந்த டிரைவர் வேலைக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவன், கடைசியில் அந்த டிரைவர் வேலைக்கு தான் எனக்கு பெரிய கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 1 வீக் லீவ் கிடச்சிது ஆஃபீஸில். அந்த 1 வீக் நான் வண்டி ஓட்டி பார்த்தேன். 7000 வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணாவே போகிறோம். ஒரு 600 700 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, அது மாதிரி தான் எனக்கு காலையில் ஒரு ட்ரிப் எடுத்தேன். ஏர்லி மார்னிங் 5:45 நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு 3 ஹார்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா 450 + 100 550 கிடச்சிது. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10 ஒரு டியூட்டி எடுத்தேன். 10 டியூட்டி எடுத்து 3 முடித்தேன். அது ஒரு 5:30 கிடச்சிது. அப்புறம் ஈவினிங் 6 ஒரு டியூட்டி எடுத்து 10:30 முடித்தேன். அது நைட் சார்ஜஸ் எடுத்து 550 கிடச்சிது. 450 + 100. ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 1630 ரூபா கிடச்சிது. அதில் கமிஷன் 163 ரூபா போச்சு. அப்புறம் பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா ஆயிடுச்சு. என்னோடய செலவு ஒரு 100 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். மொத்தத்தில் 1400 ரூபா கையில் நின்றுது. அது டெய்லி கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம அதுக்காக நம்ம ஒரே ட்ரிப் எடுத்தால் கூட வந்துடும் அந்த ரேஞ்சு. நான் ஓட்டுறது பார்த்தோன்னா இது மாதிரி லக்கு என்னைக்குனா ஒரு நாள் நல்லபடியாக கிடச்சிதுன்னா அதை வச்சு ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரியும். நம்ம அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைமில்
ஒரு ரூ. 500 மட்டும் யார் குடுத்துட்டு போறா? ஒருத்தங்ககிட்ட போயிட்டு ஒரு ரூ. 500 குடுங்க, அப்புறம் தரேன் அப்படின்னு கேட்கறதுக்கு, நமக்கு கையில தொழில் இருக்கு. தொழில வச்சு நம்ம சம்பாரிச்சுக்கலான்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், டிரைவர் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதுதான் இப்ப சொல்ல வரேன். அது ஃபர்ஸ்ட்டு நான் நெனச்சேன், இந்த டிரைவர் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். கடைசியில எனக்கு டிரைவர் ஜாப் தான் நல்லா கை குடுத்தது. நல்லா இப்போ கொஞ்சம் பரவால்ல. மத்தவங்ககிட்ட கையேந்தாத அளவுக்கு என் கைய நம்பி நானே வாழ்ந்துக்கிறேன். நானே என் பசங்களுக்கு என்ன தேவையோ பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் சாட்டர்டே, சண்டேவாச்சும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியுது. டிரைவர் தொழில அ இதுவா இது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்காம பொறுப்பா இருந்து, நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக சர்வீஸ் பண்ணி குடுக்குறோம்னு நெனச்சு பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லபடியா வாழ்வோம், அனைவரும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.